தெய்வம் ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். கடகராசி அன்பர்களே, தற்பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவானும் 8ஆம் இடத்தில் சனி பகவானும் 3, 9ஆம் இடங்களில் ராகு கேதுவும் சஞ்சரிக்கின்றன. தற்பொழுது நடைபெற்று வரும் அஷ்டம சனியால் பல்வேறு அவஸ்தைகளுக்கு ஆளாகி உங்களுக்காகவோ அல்லது உங்கள் உறவினர்களுக்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ தற்பொழுது மருத்துவமனைக்கோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது கோர்ட்டுக்கோ படியேற வேண்டிய தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு வந்து செயல் வீரராக இருந்த உங்களை செயல்பட முடியாதவராக்கி முடக்கி போட்டுவிட்டார் இந்த அஷ்டம சனி பகவான். இதே வேளையில் உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் உடைய குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருவதால் 9க்குடைய பாக்கிய அதிபதி 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தகப்பனார் வழி பூர்வ புண்ணிய பாக்கியத்தால் நன்மைகள் கிடைத்து வரும். சிலர் பூர்வீக சொத்துக்களை லாபத்திற்கு விற்று வேறு இடத்தில் சொத்துக்களை வாங்கலாம். அதே சமயம் அதே குரு பகவான் 6க்குடையவர் என்பதால் கடன் இருந்தபோதும் தொந்தரவுகள் இருக்காது. சுப கடன்களை ஏற்படுத்தி முதலீடுகள் செய்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் எதிரியாக இருந்தவர்களே மனம் மாறி உங்களுக்கு உறுதுணையாக முன்னின்று உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார்கள். அஷ்டம சனியால் ஏற்பட்ட காயத்திற்கு ஆதாய குரு பகவான் மருந்து போட்டு ரணத்தை குணமாக்கி வரும் வேளையில் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை 120 நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம். உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவானுக்கு குரு பகவான் நட்பு கிரகம். அதோடு குரு பகவான் உச்சமடையும் ராசியும் உங்கள் கடகராசி தான். அதனால் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் சரி, உக்கிரத்தில் இருந்தாலும் சரி, அவர் என்றுமே உங்களுக்கு சுபகிரகம்தான். உங்கள் ராசியில் அவர் உச்சமடையும் கிரகம் என்பதால் உங்கள் வாழ்க்கையின் உச்சத்தை தொட என்றுமே அவர் உங்களுக்கு உறுதுணையாகத்தான் இருப்பார். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் வக்ரம் பெறும் 120 நாட்களில், அதாவது 15/10/2023 முதல் 1/12/2024 வரையிலான 48 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பகவானுடைய மிருகசீட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்கள் ராசிக்கு முதல் யோகாதிபதியானவர் செவ்வாய் பகவான், 2வது யோகாதிபதியானவர் குரு பகவான். ஒரு யோகாதிபதியின் நட்சத்திர சாரத்தில் இன்னொரு யோகாதிபதி சஞ்சாரம் செய்வதால் என்ன நடக்கப் போகிறது? யோகம்தான் நடக்கப் போகிறது, யோகம்தான் பிறக்கப் போகிறது. அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட வழிவகை கிடைக்கப் போகின்றது. இதனால் புதிய வேலை வாய்ப்புகள், அதிர்ஷ்டகரமான சந்தர்ப்பங்கள், கணிசமான பணவரவு, ஆடை ஆவண சேர்க்கை, சௌகரிய சாதனங்கள் அமைதல், வீடு வாகன வசதிகள் அமையும். காரிய தடைகள் விலகும், நினைத்தவை நிறைவேறும், காசு பணம் தாராளமாக கையில் புரளும், நீண்டகால திட்டங்கள் நிறைவேறக்கூடும். நிர்வாகத் திறமையால் பேரும் புகழும் பெருமையும் அடையலாம். உங்களை செயல்பட முடியாதவர் என்று உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் செயல் வீரர்கள்தான் என்று ஒப்புக்கொள்வார்கள். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவுக்கு வரும். வேதனையின் வேகம் குறையும், சோதனை காலம் முடிவுக்கு வரும். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பகவானை மீறி குரு பகவான் அடுத்து ஒரு 48 நாட்களுக்கு எந்த ஒரு கெடுபலனையும் கொடுக்க முடியாது. நல்லது நடக்கிறதோ இல்லையோ, கெடுதல் நடக்காது என்பது நிச்சயம். அதே சமயம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றுள்ளதால் சட்டம் தன் கடமையை செய்வது போல யோகாதிபதிகளும் தங்கள் கடமையை செய்வார்கள், செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே நீங்களும் யோகத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் என்பதால் அடுத்து வரும் 48 நாட்களுக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள்தான். அன்பர்களே, குரு வக்கர பயிற்சி காலமான 120 நாட்களில்
முதல் 48 நாட்களுக்கு இந்த பதிவு பகுதி 1ஆகவும், அடுத்த 72 நாட்களுக்கான பலன்கள் எமது பகுதி 2இல் வெளிவரும். அதனை பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.